இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 13 21. திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்விப்பட்ட இயேசுவிற்கு மிக வருத்தம். அவர் தனிமையானதொரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க விரும்பினார். அந்த வருத்தத்தில் தன்னுடைய நேரத்தை கழிக்க விரும்பினார். அந்த வேளையில் மக்கள் இயேசு அந்த பக்கமாக வந்ததை கேள்வியுற்று உடனடியாக கால்நடையாக இயேசுவை பின்தொடர்ந்தனர். பல ஊர்களிலிருந்து திரளான மக்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளை போல இருந்ததனால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுக்கு உணவளிக்க விரும்புகிறார். உணவளிக்க விரும்பி என்ன சொல்லுகிறார்? திருத்தூதர்களை பார்த்து, நீங்களே உணவு கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர்களிடம் அங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொடுக்கப்பட அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்லுகிறார். எல்லாரும் வயிறார உண்டார்கள். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது இன்றைய நற்செய்தி பகுதி. அன்பானவர்களே, ஒரு நண்பன், ஒரு உறவினர் இறக்கும் பொழுது, நமக்கு வேண்டியவர்கள் இறக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்தது. இயேசு அந்த வருத்தத்தோடு தனியாக செல்லுகிறார். இயேசு நம்மை போலவே ஒரு மனிதர், பாவம் தவிர அனைத்திலும் நம்மை போன்றே இருந்தார். நம்மை போன்று அவருக்கு உணர்வுகள், துக்க உணர்வுகள். ஆனாலும் கூட அந்த வேளையிலும் கூட மக்கள் திரளாக வந்த பொழுது அதை தொந்தரவாக எண்ணாமல் அவர்கள் மத்தியிலே போதிக்க இறங்குகிறார். நீண்ட நேரம் போதிக்கிறார். அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். தன்னுடைய துக்கத்தை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பணிதான் முதலில் முக்கியம். நம்முடைய சொந்த உணர்வுகள் எப்படியும் இருக்கலாம். பணி என்று வரும்பொழுது நம்முடைய உணர்வுகளை எல்லாம் தூக்கி வைத்து விட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, எவ்வளவு தூரம் பரிவு கொள்ளுகிறார்? அவர்கள் நீண்ட நேரம் தன்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டு பசியாய் இருப்பவர்கள் உண்ண வேண்டும் என்று உணர்வுகிறார். வெரி வெரி ஹியூமன் இன் ஹிஸ் அப்ரோச். மனித நேயம் அவரில் தூண்டி எழுப்பப்படுகிறது. உணவு கொடுக்க சொல்லுகிறார். 2. 3வது, அவர்களை நீங்களே உணவு கொடுங்கள் என்கிறார். நம்மிடம் இருப்பதை கொடுக்க முன்வர வேண்டும். மற்றவர்களோடு பகிர முன்வர வேண்டும். அப்பொழுது கடவுள் அதிசயங்களை செய்கிறார். நாம் பகிரும் பொழுதுதான் நமக்கு அமுக்கி குளிக்கும் அடியில் சரிந்து விழும் என்று சொன்னதை போல இயேசுனுடைய வார்த்தைகளின்படியே மீதமுள்ள துண்டுகளை, ரொட்டி துண்டுகளை, கீழே விழுந்தவைகளை 12 கூடைகளில் எடுத்தனர். அன்பானவர்களே, பகிர்ந்தால் என்ன கிடைக்கிறது என்று பார்த்துகிறீர்களா? பகிர்ந்தால் நமக்கு மலை போல கடவுளுடைய இரக்கம் வந்து சேரும். நமக்கு அளவிடற்கரிய ஆண்டவருடைய நன்மைகள் வந்து சேரும். பகிருங்கள், இல்லை என்று சொல்லாமல் இருப்பதையெல்லாம் பகிருங்கள். கடவுள் அங்கே இருப்பார், உங்களோடு இருப்பார். அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சொந்த உணர்வுகள் என்ற நிலைகளில் துக்கமோ இன்பமோ என்றெல்லாம் இருக்கும் பொழுது கூட பணி என்று வரும் பொழுது எங்களுக்கு முதன்மையானது பணியே, உமக்கு ஊழியம் செய்வதே, மனித நேயமே, பரிவு கொள்வதே என்ற மனநிலையில் நாங்கள் வாழச் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.